Good morning students. Radius of curvature அந்த டாபிக்ல fourth problem இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Prove that the radius of curvature at any point of the cycloid x is equal to a into theta plus sin theta and y is equal to a into 1 minus cos theta is 4a cos theta by 2 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு சைக்ளாய்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்குறாங்க. அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, 4a cos theta by 2க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதனுடைய சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தேர்ட் ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஒரு கர்வுக்குனா நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி நோட் பண்ணலாம், அதாவது 1/ρனுடைய வேல்யூ கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் நோட் பண்ணி அதனுடைய ரெசிப்ரோக்கல் நோட் பண்ணால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு கிடைச்சிரும். அதாவது we know that 1/ρ is equal to x dash y double dash minus y dash x double dash divided by x dash square plus y dash square whole power 3/2. இதனுடைய வேல்யூக்கு ஈக்குவல். அதாவது நமக்கு ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/ρனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவல். நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ தான் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1/ρ கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆன்சரை நம்ம ரெசிப்ரோக்கல் நோட் பண்ணிக்கணும். ரெசிப்ரோக்கல் நோட் பண்ணால் நமக்கு ரோனுடைய வேல்யூ கிடைச்சிரும். அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கிவன் கர்வ் இல்லையா. இப்போ நம்ம 1/ρக்கான ஃபார்முலா தெரியுது, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கிவன் சைக்ளாய்டு நம்ம நோட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, given that x is equal to a into theta plus sin theta இப்படி கொடுத்துருக்காங்க. ஒயினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, a into 1 minus cos theta. தென் இந்த 2 வேல்யூஸில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், x dash நோட் பண்ணணும், y dash நோட் பண்ணணும், x double dash நோட் பண்ணணும், y double dash நோட் பண்ணணும். அதெல்லாம் நோட் பண்ணி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. இப்போ எக்ஸ்லேருந்து x dash நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா dx by dt தான் x dashன்னு தெரியும் இல்லையா. அப்போ x dash நம்ம எப்படி நோட் பண்ணுவோம், தீட்டாவை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே a கான்ஸ்டன்ட்டு, இங்கே தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, sin தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு cos தீட்டா. இதுதான் x டேஷினுடைய வேல்யூ. அதே போல் இங்கே y டேஷினுடைய வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணலாம், a கான்ஸ்டன்ட் நோட் பண்ணிக்கலாம், 1 தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் இங்கே இருக்குது நோட் பண்ணிக்கிறோம். cos தீட்டாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா. அப்போ இந்த மைனஸும் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ இங்கே sin தீட்டா அப்படின்னு ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், நெக்ஸ்ட் x டபுள் டேஷ் இங்கே நம்ம நோட் பண்ணலாம். x டபுள் டேஷ் நோட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே a கான்ஸ்டன்ட்டு, 1 நம்ம தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகும். cos தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin தீட்டா இப்படி ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் a sin தீட்டா இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இங்கே நமக்கு என்ன ஆகும், y டேஷினுடைய வேல்யூ a into sin தீட்டா அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இதை நம்ம செகண்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் நோட் பண்ணுறோம் தீட்டாவை பொறுத்து அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, sin தீட்டாவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos தீட்டா, அப்போ a cos தீட்டா அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 4 வேல்யூஸையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். therefore 1/ρ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், முதல்ல x டேஷ் நம்ம நோட் பண்ணணும். x டேஷ்ங்கிறது a into 1 plus cos theta நம்ம நோட் பண்ணியாச்சு. இன்ட்டு y டபுள் டேஷ், y டபுள் டேஷ்ங்கிறது a cos theta. நெக்ஸ்ட்டு மைனஸ் y டேஷ், y டேஷ்ங்கிறது a sin theta, x டபுள் டேஷ்ங்கிறது மைனஸ் a sin theta நம்ம நோட் பண்ணியாச்சு. டிவைடட் பை x டேஷ் ஸ்கொயர் இல்லையா, x டேஷ் ஸ்கொயர்னா a into 1 plus cos theta ஸ்கொயர் ப்ளஸ் y டேஷ் ஸ்கொயர் அப்படின்னா a sin theta ஹோல் ஸ்கொயர். ஹோல் பவர் என்ன இருக்குது நமக்கு இங்கே 3/2 இருக்குது. இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்மை சால்வ் பண்ணணும். இப்போ 1/ρ இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு cos theta நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா cos theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta அப்படின்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும், a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லையா. இப்போ ப்ளஸ் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது நியூமரேட்டரில். டினாமினேட்டர் என்ன ஆகும் நமக்கு, a இன்ட்டு அதாவது a ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர், அதாவது நமக்கு ஸ்கொயராக தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஹோல் பவர் 3/2. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே a ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர் காஸ் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இங்கே நமக்கு a ஸ்கொயர் இருக்குது,
1 + cos θ ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் நோட் பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் θ ப்ளஸ் 2ab அப்படின்னா 2 cos θ. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, a ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ இருக்குது, ஹோல் பவர் என்ன இருக்குது, 3/2 இருக்குது. அப்படி நம்ம மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர் cos θ ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே நோட் பண்ணலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் 2 டேர்மில் இருந்தும் a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. டினாமினேட்டரில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கே எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், a ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ ப்ளஸ் 2a ஸ்கொயர் cos θ ப்ளஸ் இங்கே நமக்கு a ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ ஹோல் பவர் என்ன இருக்குது நமக்கு 3/2 இல்லையா. இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், இங்கே a ஸ்கொயர் cos θ அப்படின்னு ஆகுது. ப்ளஸ் இந்த a ஸ்கொயர் இன்ட்டு cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ ஒன்று இல்லையா, அப்போ இங்கே நம்ம a ஸ்கொயர் மட்டும்தான் நோட் பண்ண முடியும், நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ a ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ இந்த 2 டேர்ம்லேருந்து a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ ஆகும். அதனுடைய வேல்யூ 1 இல்லையா. அப்போ அந்த 2 டேர்மையும் நம்ம சேர்த்து என்ன பண்ண முடியும், a ஸ்கொயர் அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். பேலன்ஸ் உள்ள டேர்ம் நமக்கு 2a ஸ்கொயர் cos θ ஹோல் பவர் என்னன்னு இருக்குது 3/2. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த 2 டேர்ம்லேருந்து a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணிடலாம். பேலன்ஸ் உள்ள டேர்மை 1 + cos θ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டினாமினேட்டரில் நமக்கு இங்கே 2a ஸ்கொயர் இருக்கும், இங்கே 2a ஸ்கொயர் cos θன்னு இருக்கும். இந்த 2 டேர்ம்லேருந்து 2a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு 1 + cos θ அப்படின்னு ஆகும். ஹோல் பவர் என்ன இருக்குது நமக்கு 3/2. இதை சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், நமக்கு a ஸ்கொயர் 1 + cos θ அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே 2a ஸ்கொயர் இருக்குது, ஹோல் பவர் 3/2. தனித்தனியாக நம்ம இந்த 3/2 மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே 1 + cos θ ஹோல் பவர் 3/2 which is equal to a ஸ்கொயர் இன்ட்டு 1 + cos θ அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம் நியூமரேட்டரை. டினாமினேட்டரில் நமக்கு இங்கே 2a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இல்லை இந்த a ஸ்கொயர் மட்டும் தனியாக நோட் பண்ணி 3/2 பவரையும் நோட் பண்ணிக்கலாம் இல்லையா. a ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்ட்டு பேலன்ஸ் உள்ள டேர்மை தனியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 2 இன்ட்டு 1 + cos θ ஹோல் பவர் 3/2 இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே a³ அப்படின்னு ஆகும் டினாமினேட்டரில். அப்போ a ஸ்கொயர் இன்ட்டு 1 + cos θ டிவைடட் பை a³ இன்ட்டு 2 இன்ட்டு 1 + cos θ ஹோல் பவர் 3/2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இங்கே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், cos ஸ்கொயர் θ அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் 1 + cos 2θ டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2 cos ஸ்கொயர் θ அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ வந்து 1 + cos 2θ. இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் நோட் பண்ணுறோம், அதாவது நம்ம ரிவர்ஸில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 1 + cos 2θ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 2 cos ஸ்கொயர் θவுக்கு ஈக்குவல். அதாவது இங்கே 1 + cos 2θன்னு இருந்தால் 2 cos ஸ்கொயர் θ, அதாவது 2θ இருந்தால் 2θவில் ஹாஃப் வேல்யூ என்ன θ இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இங்கே 2θன்னு இல்லாமல் θன்னு இருந்ததுன்னா 1 + cos θ அப்படின்னு இருந்ததுன்னா ஃபார்முலா எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், 2 cos ஸ்கொயர் θ/2, அதாவது 2θனா θனா θ/2. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். அதாவது இங்கே 1 + cos θ இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் θ/2 அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் என்ன ஆகும், a ஸ்கொயர் இங்கே வந்து a ஸ்கொயர், இங்கே a³ ஒரு a கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு நியூமரேட்டரில் a நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. 1 + cos θவுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் θ/2 இப்படி நம்ம நோட் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர் கவனிச்சோம் அப்படின்னா இங்கே a இருக்கும், இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 + cos θ இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் θ/2 இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். ஹோல் பவர் என்ன இருக்குது 3/2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணலாம். 2 cos ஸ்கொயர் θ/2 டிவைடட் பை a இன்ட்டு இங்கே வந்து 2 2 4 இல்லையா, இல்லை 2 ஸ்கொயர்னு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ/2 ஹோல் பவர் 3/2. இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், 2 cos ஸ்கொயர் θ/2 டிவைடட் பை a இன்ட்டு இந்த 2 cos θ/2 இருக்கு இல்லையா, இதை எப்படி காமனாக மார்க், அதாவது பவரை நம்ம இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் நோட் பண்ணிக்கலாம். ஹோல் பவர் என்ன இருக்குது 3/2 இருக்குது. இப்படி நம்ம மார்க் பண்ணும்போது இந்த 2வும் இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 cos ஸ்கொயர் θ/2 டிவைடட் பை நமக்கு இங்கே a இருக்குது, இங்கே நமக்கு 2³ cos³ θ/2 அப்படின்னு ஆகும் இல்லையா. ஏன்னா இங்கே நமக்கு 3 இருக்கு இல்லையா, அப்போ 2³ cos³ θ/2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே cos ஸ்கொயர் θ/2 இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இந்த க்யூபில் 2 cos ஸ்கொயர் θ/2 கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 1/ρ வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இப்போது
1 டிவைடட் பை நமக்கு இங்கே 2 கியூபில் ஒரு 2 கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ நமக்கு 4ன்னு இருக்கும். அப்போ 4a இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. அப்போ நமக்கு 1/ரோனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவல். அப்போ ரோனுடைய வேல்யூ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்போ 4a காஸ் தீட்டா பை 2. நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இதுக்கு ஈக்குவல், அதாவது ரோனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க, 4a காஸ் தீட்டா பை 2க்கு ஈக்குவல்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.